25ஆம் அதிகாரம் மத்தேயு 33வது வசனம். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இங்க வலது பக்கத்தில் இஸ்ரவேலுக்கு உதவி செய்தவர்களையும் இடது பக்கத்தில் இஸ்ரவேலுக்கு உதவி செய்யாதவர்களையும் கர்த்தர் நிறுத்துகிறதை பார்க்கிறோம். வலதுசாரி இடதுசாரின்றாங்க, லெப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட். இன்னைக்கு அப்படி ஒரு அடையாள சொல் இருக்கிறது அரசியல்ல. வலதுசாரினா தீவிர மதவாதம் உள்ளவர்கள், தீவிர இனவாதம், தீவிர தேசியவாதம் உள்ளவர்கள். அவங்கள வலதுசாரிகள் என்று சொல்கிறார்கள். இடதுசாரிகள் என்பவர்கள் கம்யூனிஸ்டுகள், சோசலிசம் பேசுகிறவர்கள், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், அவர்களுக்கு சலுகைகளை கொடுக்க வேண்டும் என்று வாதிடுகிறவர்களை இடதுசாரிகள் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் சிலரை வலதுசாரிகளாகவும் சிலது இடதுசாரிகளாகவும் பிரிப்பார். வலதுசாரிகள் யாரு? இஸ்ரவேலுக்கு உதவினவர்கள். இடதுசாரிகள் யாரு? இஸ்ரவேலுக்கு உதவாதவர்கள். அவங்க தீங்கு செய்யாதவர்களா இருந்திருக்கலாம், இஸ்ரவேலுக்கு எந்த தீங்கும் செய்யாதவர்களா இருந்திருக்கலாம். ஆனா உதவி செய்யாதவங்க, வாய்ப்பு கிடைச்சும் உதவி செய்யாதவங்க. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய மகன்களை யாக்கோபிடத்தில் ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வரான். அவங்கள யாக்கோபு தன்னுடைய 2 பேரப்பிள்ளைகளை 2 கைகளை வச்சு ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபுக்கு அப்போ கொஞ்சம் கண்ணு மங்கலாகி போச்சு. மூத்தவன் மேல இடது கையையும் இளையவன் மேல வலது கையையும் வைத்து ஆசீர்வதிக்கிறான். யோசேப்பு சொல்றான், அப்படி இல்லப்பா, நீங்க மூத்தவன் மேல வலது கையை வைங்க, இளையவன் மேல இடது கையை வைங்க அப்படின்னு சொல்றான். அப்ப யாக்கோபு சொல்றான், தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன்பா, மூத்தவனை விட இளையவன் அதிகமாய் பெருகுவான், மூத்தவன் பெருகுவான், அதைவிட இளையவன் அதிகமாய் பெருகுவான். வலதுகை என்பது அதிகமான பெருக்கத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இடதுகையும் அதுவும் பெருக்கத்துக்கு அடையாளம் தான். இஸ்மவேலை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் நம்ம வாசிக்கிறோம். இஸ்மவேலையும் ஆண்டவர் பெரிய ஜாதியா ஆக்குவேன் என்றுதான் சொன்னார். ஈசாக்கையும் ஆண்டவர் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றுதான் சொன்னார். 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஈசாக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தான். வம்சங்களுக்கும் ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் இனங்களுக்கும் மக்கள் கூட்டங்களுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் ஈசாக்கின் வெளிவந்த இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்கே ஒரு பெரிய ஆவிக்குரிய மீட்பை கொண்டு வந்தார். ஆனா இஸ்மவேல் அவனும் பெரிய ஜாதியானா, பெரிய ஜாதியா மாறி வில்வித்தையின் மூலம் தேசத்தை பிடித்து ஒரு பெரிய ஜாதியாகி, அந்த இஸ்மவேல் உடைய சந்ததி கிட்ட தானே பெட்ரோல் இருக்கிறது. பெட்ரோல் உற்பத்தி செய்கிற நாடுகள் தான் அந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கின்றன. பெட்ரோலியம் உற்பத்தி நாடுகள் கூட்டமைப்புன்னு அவங்களுக்குள்ள ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கம் ஒரு தீர்மானம் போட்டுச்சுன்னா, என்ன தீர்மானம் எடுத்தாலும் உலகத்தினுடைய பொருளாதாரமே பாதிக்கப்படும். அவங்களும் பெரிய ஜாதி தான், உலகத்துக்கே அவங்க பெட்ரோல் கொடுக்குறாங்க. ஆனா ஈசாக்கினுடைய சந்ததி உலகத்துக்கே ரட்சிப்பை கொடுத்தது, உலகத்துக்கே விடுதலையை வெளிச்சத்தை கொடுத்தது. இஸ்மவேலுடைய சந்ததி உலகத்துக்கே பெட்ரோல் கொடுக்குது. வலதுகை என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் இடதுகை என்பது உலக ஆசீர்வாதத்திற்கும்
அடையாளமா இருக்கு. அதனால எது ப்ரையாரிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், எது நம்முடைய முன்னுரிமை, எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? நீதிமொழிகள் 3:16 சொல்கிறது, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. வலது கையில தீர்க்காயுசு. தீர்க்காயுசுன்ற வார்த்தைக்கு வெறும் ஆயுசு அதிகம் அப்படின்ற அர்த்தம் இல்லை. அது ஒரு பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன் என்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு உண்டு. தீர்க்காயுசு என்கிற மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை மூல மொழியிலே பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன் என்று அது அப்படிப்பட்டதான அர்த்தத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆக பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன் அது வலது கையில் இருக்கிறது. இடது கையில பணம், மரியாதை இருக்கிறது. வலது கையும் தேவை, இடது கையும் தேவை. பணமும் மரியாதையும் இருக்கு, ரட்சிப்பு இல்லைன்னா என்ன? ஒரு பிரயோஜனம் இல்லை. ரட்சிப்பு இருக்கு, பணமும் மரியாதையும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். நீ ரட்சிப்பு மட்டும்தான் உனக்கு தருவேன், பணமும் மரியாதையும் உனக்கு தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லலை. 2 கையும் இருக்கணும், ஒரு சமநிலை இருக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, உலக பொருளாதார ஆசீர்வாதமும் உண்டு. ஆகவே முதல் முக்கியத்துவம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு கொடுப்போம். முன்னுரிமை என்பது ஆவிக்குரிய காரியங்களுக்கு. 2வது இடத்தை உலக நன்மைகளுக்கு கொடுப்போம். ஆமென்.